வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, இந்த மிதுன லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். பார்க்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களே, இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? ஆமாண்டா, இது ஒரு இன்டெலெக்சுவல் காம்பினேஷன். லக்னத்துக்கு அதிபதி புதன், ராசிக்கு குரு. ஒரு பக்கம் புத்திசாலித்தனம், இன்னொரு பக்கம் ஞானம். எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. அந்த விஷயத்தோட வேர் வரைக்கும் போய் ஆராய்வாங்க. அப்போ இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லு. ஆமா, இவங்க பேச்சாற்றலுக்கு ஈடு இணையே கிடையாது. எதையும் லாஜிக்கா பேசுவாங்க. அதுவும் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போடையே பேசுறது இவங்களோட ஸ்பெஷல். ஆனா ஒன்னு கவனிச்சிருக்கியா, இவங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப கலகலப்பா பழகுவாங்க. ஆனா இவங்களோட பர்சனல் விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சீக்ரெட்டிவ் குணம் இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருப்பாங்க? வீட்ல இவங்க இருந்தாலே ஒரே ஜாலியா இருக்குண்டா. நகைச்சுவையா பேசி எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. ஆனா மிதுனம் இரட்டை ராசிங்கிறதால ஒரு முடிவெடுக்கிறதுல மட்டும் இவங்களுக்கு சின்ன குழப்பம் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா குடும்பத்தோட கௌரவம்னு வந்துட்டா இவங்க தான் முன்னாடி வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அல்லது பிசினஸ் செட் ஆகும்? இவங்க ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை அசால்ட்டா செய்வாங்க. டீச்சிங், பேங்கிங், மீடியா இல்லைன்னா கன்சல்டிங் பிஸ்னஸ் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். மெயினா புதன் பலமா இருக்கிறதால இவங்க பிஸ்னஸ் நுணுக்கங்களை ரொம்ப சீக்கிரம் கத்துக்குவாங்க. இவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டா அது ரொம்ப மாடர்னா, அதே சமயம் பிராக்டிக்கலாவும் இருக்கும். காசு பணம் சேர்க்கறதுல இவங்க எப்படி? இவங்களுக்கு பணவரவு பல வழிகள்ல வரும்டா. குருவோட பார்வை இருக்கிறதால பணத்தை வீணாக்காம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமா நிலம், தங்கம் மேல இவங்களுக்கு ஒரு கண் இருக்கும். ஆனா இவங்க கிட்ட ஒரு தாராள குணம் உண்டு. மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க. ஆனா ஜாமீன் போடுறதுல மட்டும் இவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமா, இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். அப்புறம் இந்த காம்பினேஷனுக்கு இடுப்பு வலி, கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பப்போ யோகா, தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். இவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களோ? பின்ன இல்லாம இவங்களுக்கு பயணம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஏதோ சும்மா போயிட்டு வர்றோன்னு இல்லாம அங்க போனா புதுசா என்ன கத்துக்கலாம்னு பாப்பாங்க. ஆன்மீக பயணங்களும் இவங்களுக்கு நிறைய அமையும். வெளிநாடு போற வாய்ப்பு கூட இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் தேடி வரும். பிள்ளைங்க விஷயத்துல எப்படி இருப்பாங்க? இவங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு அப்பாவாவோ அம்மாவாவோ இருக்கிறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதுல இவங்க தான் பெஸ்ட். இவங்க பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே புத்திசாலியா வளர்ந்து இவங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. மொத்தத்துல பார்த்தா மிதுன லக்னம் தனுசு ராசிக்காரங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டடா இருக்கிற ஒரு மாடர்ன் ஸ்காலர்னு சொல்லலாம். கரெக்ட் மச்சி.
அறிவும் அன்பும் கலந்த ஒரு சூப்பர் கேரக்டர் இவங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.